மேலறை தியானம் நவம்பர் மாதம் 3ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டொனால்ட் உலன்ஹோப்ட், ஜோர்ஜியா, USA. தலைப்பு பிழைகளை திருத்துதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 139ஆம் சங்கீதம் 23ஆம் 24ஆம் வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேசிய பூங்காவின் நிர்வாகத்தை பொறுப்பேற்றவுடன் சில ஒழுங்குமுறைகளை பற்றி பத்திரிகைகள் வாயிலாக தெரிவிப்பதற்காக அவற்றை எழுதினேன். திருப்தியாக இருந்தது. ஆனாலும் அதை திரும்பி பார்ப்பதற்கு திறமையுள்ள ஒருவர் அங்கிருப்பதை அறிந்து அவரிடம் அதை கொடுத்தேன். நான் எழுதியதில் இருந்த பல இலக்கண பிழைகளை திருத்தும்படி அவர் சுட்டிக்காட்டியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் தவறுகளுடன் பத்திரிகைகளுக்கு அனுப்புவதை தவிர்த்தது மகிழ்ச்சியாக இருந்தது. அதை போலவே கிறிஸ்துவின் குணாதிசயங்களை எனதாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறபடியால் எனது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்படி நான் தினமும் கடவுளை கேட்கிறேன். இன்றைய மகுட வாக்கியத்தை தினமும் சொல்லி ஜெபிக்கும் நேரங்களில் என்னிடம் உள்ள குணங்களில் சிலவற்றில் சில மாற்றங்களை செய்தாற் போதும், மற்றும்படி நான் ஒழுங்கானவன் என்ற எண்ணம் எனக்கு வரும். ஆனாலும் என்னை சோதிக்கும்படி முழு மனதுடன் கடவுளை கேட்கும்போது நான் எதிர்பாராத பல மாற்றங்களை கடவுள் காண்பித்தார். அதை நான் ஏற்று என்னை மாற்றி இயேசுவின் குணாதிசயங்களை எனக்குள் வளர்த்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஜெபம். அன்பான இயேசுவே, எம்மை ஆராய்ந்து நீங்கள் காண்பிக்கும் திருத்தங்களை செய்து உங்களைப் போல மாற உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. என்னை சோதித்து என் குணாதிசயங்களை மாற்ற உதவும்படி ஆண்டவரை கேட்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.